தேர்தலுக்கு முன்னால ஒரு சம்பவம் இருக்கு. அதாவது நண்பர்களே, நேத்து திருச்சி வந்த அமித்ஷா அவர்கள் வந்து நாசூக்கா ஒரு போடு போட்டிருக்கிறாரு. அதாவது ஸ்டாலின் எதிர்பார்த்த மாரி உதயநிதி வந்து முதலமைச்சர் ஆகலாம் முடியாது. அந்த கனவெல்லாம் பலிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ பூடகமான வார்த்தை இது. ஏன்னா, இவங்க மேல வந்து நெறைய வந்து ஊழல் வழக்குகள் நெறைய இருக்கு. ஊழல் புகார் நெறைய இருக்கு. 30,000 கோடி அடிச்சது. அப்புறம் ஃபுல்லா வந்து ஊழல் தவிர வேற எதுவுமே நடக்கல. மக்களுக்கு ஒரு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு குப்பை தொட்டி ஆட்சி இது. அதான் உண்மை. குப்பை தொட்டிக்கு போக வேண்டிய ஆட்சி தான் இது. இது ஆட்சியா இது? கேவலம். வெளிய வேற சொல்லிக்கிறாரு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத நான் ஆட்சி ஆள்றேன்னு கிழிச்சாரு. நாடு நாசமா போயிட்டு இருக்குது. பாலியல் வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அ தூய்மை பணியாளர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நியாயமும் கிடைக்கல. அவங்களுக்கு மட்டுமா? மருத்துவர்களும் ஒரு பக்கம் போராட்டம். செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க. சரியான டாக்டர்ஸ் இல்ல. இப்ப அந்த மாசுன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த வந்து சொல்றாரு, "அ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. காலி இடங்கள்லாம் இல்லவே இல்ல" அப்படிங்கிறாரு. இல்லன்னா எதுக்கு இத்தன நோய்கள் வருது? ஏன் இத்தன பேர் வந்து அவதிப்படுறாங்க நோயாளிகள்? அது ஒரு பக்கம் இருக்குது. போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. போலீஸ்காரங்க சொல்ல முடியாம இருக்கிறாங்க. அவ்வளோதான். இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது, தேர்தலுக்குள்ளேயே வந்து அநேகமா இந்த உதயநிதி ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து பாடுவார் போல இருக்கு. வேணாம் வச்சான் வேணான்னு ஏதோ ஒரு பாட்டு பாடுவாரு டமுக்கு டக்கா டமுக்குன்னு. அந்த பாட்ட போய் உள்ள உட்கார்ந்து பாட வேண்டியது, ஆட வேண்டியதுதான். ஸ்டாலின் அத ரசிச்சு கேட்பாருன்னு நம்ம நம்புவோம். கூட்டணி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து எல்லாம் பிளவுபட்டு போய் கிடக்கு. அதிமுக ஓரளவு வந்து பலம் பெறுற மாரி தெரியுது. அப்ப இதுக்கு மத்தியில நடக்கிறது என்ன? நயினார் பேசுனது எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த இப்ப ஆளக்கூடிய கட்சி, அதனுடைய கூட்டணி கட்சி மேலயும் மக்கள் வந்து சரியான கோவத்துல இருக்கிறாங்க. வெளிய சொல்லல. எப்படா எலக்ஷன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய இந்து மக்களா இருக்கட்டும், திருப்பரங்குன்ற விஷ்ணு, அப்புறம் முந்தா நாள் இந்த சேகர் பாபு பேசின விஷயம். இதெல்லாம் வந்து மக்கள் மனசுல வந்து ஆணி அடிச்ச மாரி இருக்குது. இன்னொரு பக்கம் சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ நண்பரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதும் செய்யலைங்கிற அவங்களும் கோவத்துல தான் இருக்கிறாங்க. மொத்தத்துல இந்த ஸ்டாலின் வந்து 5 வருஷம் குப்பை தொட்டி ஆட்சியில தான் குடும்பத்துக்கு மட்டும் தான் நல்லது செஞ்சுக்கிட்டாரு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள்லாம் அவங்க குடும்பத்துக்கு செஞ்சுட்டாங்களே தவிர, மக்களுக்கு வந்து 5 பைசா பிரயோஜனமே எதுவுமே செய்யல. அதுதான் உண்மை. சரி பொறுத்திருந்து பார்ப்போம். தண்டாக்க கண்டாக்க உள்ள போய் உட்கார்ந்து ஆடட்டும் உதயநிதி. வெளிய உட்கார்ந்து தாளம் தட்டட்டும் ஸ்டாலின். ஏன் ஸ்டாலினுமே உள்ள வேண்டிய காலம் வரும். பொறுத்திருந்து. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது. இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர்.
அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளை உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும். உறவுகளை, நம சிவாய.